ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் சாதம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 100 கிராம் வெல்லம் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு வெள்ளைப்பாகையும் ஆறுன பிறகு அதையும் வடிகட்டி மாவு கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து தேங்காய் பொடியாக கட் பண்ணி அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம் கூட சேர்த்து வறுத்துக்குவாங்க. எனக்கு வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு வெங்காயம் நான் சேர்க்கலை. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம அரைச்ச மாவை இதில் சேர்த்து எதுவுமே மிக்ஸ் பண்ண எதுவுமே தேவையில்லை. குக்கரை விசில் இல்லாமல் போட்டு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு களத்தப்பம். ஒரு 20 நிமிஷம் குக்கரில் அப்படியே ஆற விட்டுட்டு நம்ம கத்தியில் இப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு தட்டில் வச்சு கட் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.